பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துக்கிறோம். தொடர்ந்து இந்த காலை நேரத்திலும் நாம் தொடர்ச்சியான நம்முடைய வேத பாடத்தை கேட்பதற்கு முன்பதாக நம்முடைய கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போமாக. அன்பான தெய்வமே, உம்முடைய அருமையான சமூகத்துக்கு ஆய்மை துதிக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதித்து மட்டுமாய் காத்து வருகிற உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கும் நீர் எங்களுக்கு தந்து வருகிற ஆண்டவரே, உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் கர்த்தாவே நீர் பேசும் உம்முடைய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் அப்படி நடக்க ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு ஏராளமான கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம். இயேசுவின் மூலமாக கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய தொடர் வேத பாடத்தை தானியேல் புஸ்தகத்திலிருந்து நாம் இந்த நாட்களில் சிந்தித்து வருகிறோம். தொடர்ந்து 9வது பகுதியாக தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை 21ஆம் வசனத்தையும் நாம் பார்க்கும்போது, தானியேல் 2ஆம் அதிகாரம் 20, 21 பார்க்கும்போது, பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்திற்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர் என்று சொல்லுகிறார். பாருங்கள், இங்கே தானியேல் ஒரு விசேஷமான வெளிப்படுத்தல் உள்ள ஒரு தேவனுடைய பிள்ளையாக, ஒரு நல்ல தீர்க்கதரிசியாக இருந்தார். ஆகவே தேவன் செய்ய போகிறதான காரியங்களை அங்கே அவர் வெளிப்படுத்துகிறதை இல்லாவிட்டால் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் என்றும், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் என்றும், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர் என்று சொல்லுகிறார். இங்கே முதலாவது காரியமாக சொல்லும்போது காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, காலங்கள் நம்முடைய தேவனுடையதாக இருக்கிறது. காலங்களை நியமித்தவர், சமயங்களை நியமித்தவர் அவராக இருக்கிறார். அவர் சிருஷ்டித்த நாட்களிலே இந்த காலங்களையும் இந்த சமயங்களையும் எல்லாம் பிரித்தவர் அவர்தான். ஆகவே இதை உருவாக்கினவர் தேவனா இருக்கிறபடினால அதை மாற்றக்கூடிய வல்லமையும் அவருக்கு இருக்கிறது என்பதை இங்கே சொல்லுகிறார். பாருங்க, காலங்களையும் சமயங்களையும் கர்த்தர் மாற்றுகிறார். பிரியமானவர்களே, நாம் ஆவிக்குரிய காரியங்களை சிந்திக்கிறபடினால் இந்த காலங்களை மாற்றுவது, சமயங்கள் மாறுவது என்று சொல்லும்போது, எழுத்தன்படியாகவே இன்றைக்கு பூமியில நாம் பார்க்கும்போது காலங்கள் மாறுகிறது. மழை பெய்ய வேண்டிய காலங்களில் மழை பெய்யாமல் இருக்கிறது. மழை வராத காலத்தில் மழை வருகிறது. குளிர் வர வேண்டிய காலங்களில் குளிர் இல்லாமலும், குளிர் இல்லாத காலங்களில் குளிர் வரக்கூடிய காலங்களாக இருக்கிறது. இப்படி தேசத்துல எழுத்தன்படியாக பார்க்கும்போது காலங்கள் சமயங்கள் எல்லாம் தேவன் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். என்னதான் விஞ்ஞானிகள் அதை தங்களுடைய அறிவின்படியும் தங்களுடைய கருவிகள் மூலமாக நமக்கு அதை எடுத்து சொன்னாலும், அதை முற்றிலும் மாற்றக்கூடிய தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஆனால் ஆவிக்குரிய விஷயங்களை நாம் பார்க்கும்போது இந்த வசனங்கள் வழியாக காலங்களை தேவன் மாற்றுகிறாராம். காலங்கள் நம்முடைய ஜீவியத்துல கூட பலவிதமான காலங்களின் வழியாக, சமயங்களின் வழியாக நாம் கடந்து போகக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த காலங்களையும் தேவன் மாற்றக்கூடிய தேவனாக இருக்கிறார். புரிந்து கொள்வதற்காக நாம் போகிற காலங்களை சற்றே சிந்தித்து பார்ப்போம். துன்பத்தின் காலங்களின் வழியாக நாம் சொல்லுகிறோம். சோதனைகளின் காலங்களின் வழியாக நாம் சொல்லுகிறோம். துக்கத்தின் காலங்களின் வழியாக, அழுகையின் காலங்களின் வழியாக சொல்லுகிறோம். நாம் சொல்லுகிறோம், இதுதான் தேவன் எனக்கு நியமித்த பாதை, ஆகவே இதிலே தான் நான் போக வேணும் என்று நினைத்து கொண்டு, அப்படியே தீர்மானித்து கொண்டு அதிலேயே கடந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஒன்று தெரிந்து கொள்ள வேணும், தேவன் காலங்களை மாற்றுகிறவர். துக்கத்தின் காலங்களை மாற்றுகிறவர், சோதனைகளின் காலங்களை மாற்றுகிறவர், நம்முடைய பாடுகளின் காலங்களை மாற்றுகிறவர். ஆகவே நாம் எப்படிப்பட்ட காலகட்டத்தில் இப்பொழுது இருந்தாலும் தேவன் அதை மாற்றுகிறவர் என்கிறதான ஒரு வெளிப்படுத்தல் நமக்கு இருக்க வேண்டும். பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழே ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு என்று பிரசங்கி அங்கே சொல்லுகிறார். 4ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு,
நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு என்று சொல்லுகிறார். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு, சமயம் உண்டு. பிரியமானவர்களே, ஆகவே அழுது கொண்டே இருப்பது ஒரு காலம் அல்ல, இல்லாவிட்டால் நகைத்து கொண்டே இருப்பது ஒரு காலம் அல்ல. இவைகளை மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஆகவே நாம் போய்கொண்டிருக்கிற பாதைகள் சோதனைகளின் பாதையாக, பாடுகளின் காலமாக, போராட்டங்களின் காலமாக, துன்பத்தின் காலமாக, அழுகையின் காலமாக இருக்கலாம். நாம் விசுவாசிப்போமாக. கர்த்தருடைய காலங்களை மாற்றுகிறவராக இருக்கிறார், சமயங்களை மாற்றுகிறவராக இருக்கிறார். ஆகவேதான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 6 21 வாசிக்கும் போது, இப்பொழுது பசியா இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே பிரியமானே, உன்னுடைய வாழ்க்கையில் என்ன வறட்சிகள், வெறுமைகள், குறைவுகள் இருந்தாலும் கர்த்தர் உன்னை திருப்தியாக்குகிறவராக இருக்கிறார். ஒருவேளை உன்னுடைய கடந்த காலங்கள் அழுகையின் காலங்களாக, சோதனை போராட்டங்கள் காலமாக இருந்தால் கர்த்தர் சொல்ல இனி நகைக்க பண்ணுவார் என்று வாசிக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, காலங்களை மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். காரணம், சங்கீதக்காரன் சொல்லும்போது 31 15 படிக்கிறோம், என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என்று. ஆகவே நம்முடைய காலங்கள், நம்முடைய சமயங்கள் எல்லாம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. தேவன் நம்மை நடத்துகிற தேவனாக, ஆகவே எந்த சூழ்நிலையிலும் எந்த சந்தர்ப்பத்தில் தேவனை மாற்றி அமைக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த வருஷத்தின் கடைசியில் இருக்கிற நாம் ஒரு காரியத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த நாட்களுக்கு பிற்பாடு என் காலங்கள் மாறும், என் சமயங்கள் மாறும், இதுவே தொடர்ச்சி அல்ல, இதுவே என்னுடைய வாழ்க்கையின் முடிவு அல்ல என்பதை விளங்கி கொண்டு கர்த்தரை விசுவாசித்து ஒப்புக் கொடுக்கும் போது நிச்சயமாகவே தேவன் நம்முடைய காலங்களை எல்லாம், சமயங்கள் எல்லாம் மாற்றக்கூடிய தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, தேவன் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் என்று பார்க்கிறோம். பாருங்கள், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறார். ஒரு ராஜா தேசத்தை ஆளுகை செய்யும் போது தேவன் நினைத்தால் அவனை தள்ளிவிட்டு வேறே ராஜாவை அந்த இடத்தில் அமர்த்தப்படுகிறார். ஆகவே ஆளுகைக்குள் வருகிற ஒவ்வொருவரும் தேவ சித்தத்தின்படியாக வரக்கூடியவர்களாக இருக்கிறார். நம்முடைய ஓட்டுகளினால் வரக்கூடியவர்கள் அல்ல, இல்லை வேறு ஏதாகிலும் சக்திகள் மூலமாக வருகிறவர்கள் அல்ல. தேவன் தான் அவர்களை எல்லாம் நியமிக்கிறார். ஒரு ராஜா உண்மை இல்லாதவனாக தேவன் எதிர்பார்த்த காரியத்தை செய்யாத போது அவனை அந்த பதவியிலிருந்து நீக்கிவிட்டு மற்ற ஒருவனை அந்த இடத்தில் அமர வைக்கிறார். அது தேவனுடைய கிரியைகளாக இருக்கிறது. ராஜாக்கள் தேவனுடைய கரத்தில் நீர்க்கால்களை போல இருக்கிறார்கள். தமக்கு இஷ்டமான விதத்தில் அவர்களை திருப்பி நடத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அவர்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற தேவன் அவர்களை மாற்றுகிறார். அதுபோலதான் சவுலை ஆண்டவர் ராஜாவாக ஏற்படுத்தினார் இஸ்ரவேலின் மேல். ஆனால் சவுல் தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியங்களை செய்யும் போது, இல்லாட்டால் தேவனுடைய வார்த்தைகள் கீழ்ப்படியாத போது அவனை தள்ளி தாவீதை அவன் ஸ்தானத்தில் ஏற்படுத்தினார் என்று 1 சாமுவேல் 15 26 28 வாசிக்கிறோம். தாவீதை ஆண்டவர் அந்த இடத்துல ஏற்படுத்துகிறார். 16 13 கூட படிக்கும் போது, தாவீதின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வந்தார், அவன் மேல் அந்த அபிஷேகம் ஊற்றப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அதே போல எஸ்தரின் புஸ்தகத்துல கூட பார்க்கும்போது, வஸ்தி என்கிறதான ராஜாத்தி இந்த ராஜாவின் வார்த்தை கீழ்ப்படியாத போது அவளை தள்ளி எஸ்தர் என்கிறவளை ராஜாத்தியாக அங்க இடத்தில் நியமிக்கப்படுகிறாள். எஸ்தர் அந்த குலத்தை சேர்ந்தவள் அல்ல, அவளும் புறஜாதியான ஒரு ஆளாக இருந்தாள். ஆனால் தேவன் பாருங்க, அந்த இடத்துல வஸ்தியை அந்த இடத்து ஸ்தானத்தை விட்டு புறக்கணித்து தள்ளிவிட்டு எஸ்தரை அந்த இடத்துல ஏற்படுத்துகிறார். ஸோ இவ்விதமாக தேவன் ஒருவரை தள்ளி மற்ற ஒருவரை அந்த இடத்துல ஏற்படுத்துகிறார். இப்படிதான் நம்முடைய ஜீவியத்திலும் கூட தேவன் செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, ரோமரின் புஸ்தகம் 11 வாசிக்கும் போது 11 படிக்கும்போது, சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டு ஒலிவ மரமாகி நீ அவைகளிருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாய் இருக்கிறதினால் என்று படிக்கிறோம். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க என்று யூதர்களை குறித்து, தேவனுடைய சுதந்திரமாக கருதப்பட்ட யூத ஜனங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகள் முறித்து போடப்பட காட்டு ஒலிவ மரமாக புறஜாதிகளாக இருந்த நம்மை அந்த சுதந்திரத்திற்குள் தேவன் பங்காளிகளாய் கொண்டு வந்திருக்கிறார். அந்த நல்ல ஒலிவ மரத்துடைய சாரத்திற்கு, அந்த வேருக்கு பங்காளிகளாய் தேவன் நம்மை சேர்த்திருக்கிறார். 20 வாசிக்கும் போது, நல்லது அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன, நீ விசுவாசத்தினால் நிற்கிறாய் என்று படிக்கிறோம். பிரியமானே, அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாதபடினால், அவர்களுக்காக தான் வந்தார் என்பதை விசுவாசியாதபடினால் அவர்கள்
முறித்து போடப்பட்டார்கள். நாமோ அவரை விசுவாசித்தோம், ஆகவே நிலைத்து நிற்கிறோம். பிரியமானே, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் அன்றைக்கு இருந்த அவருடைய சுதந்திரத்தை தள்ளி மற்றொன்றை புறஜாதிகளாய் இருந்த நம்மை அவருடைய சுதந்திரமாக ஏற்படுத்தியிருக்கிறார். பாருங்கள் எவ்வளவு தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே நாம் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தொடர்ந்து இந்த தானியேலின் புஸ்தகத்தில் நாம் படிக்கும்போது, அடுத்ததாக தானியேல் 2 31 வசனத்திலே வாசிக்கும்போது, 31, 32, 33 ஆகிய 3 வசனங்களை சேர்த்து வாசிக்கும்போது, ராஜா கண்ட சொப்பனமானது அந்த இடத்தில் தானியேல் மூலமாக அறிவிக்கப்படுகிறது. ஸோ ஏற்கனவே இதை குறித்து நாம் சிந்தித்திருக்கிறோம். ராஜா ஒரு சொப்பனம் கண்டார். அதனுடைய அர்த்தங்களை சொல்வதற்கு பலரும் காத்திருந்தனாலும் அவர் சொப்பனத்தையும் சொல்லி அர்த்தத்தையும் சொல்ல வேணும் என்று தீர்மானித்திருந்தார். அதன்படி தானியேலும் அவனுடைய சிநேகிதர்களும் ராக்காலத்தில் ஜெபித்து தேவனிடத்துல வந்து வெளிப்படுத்தலை பெற்றுக்கொண்டு ராஜ சமூகத்துல வந்து அதை சொல்லுகிறார்கள். ராஜா கண்ட சொப்பனம் என்ன என்பதை நாம் பார்க்கும்போது, 31 வாசிக்கும் போது, ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசம் உள்ளதா இருந்தது. அது உமக்கு எதிரே நின்றது. அதன் ரூபம் பயங்கரமா இருந்தது. அந்த சிலையின் தலை பசும் பொன்னும், அதன் மார்பு அதன் புயங்களும் வெள்ளியும், அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும், அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமா இருக்கிறது என்று நாம் படிக்கிறோம். பாருங்க, ஒரு பெரிய சிலை, மிகுந்த பிரகாசமாக இருந்த ஒரு சிலை, பார்ப்பதற்கே அதனுடைய தோற்றம் பயங்கரமாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சிலையை குறித்து பார்க்கும்போது ஒவ்வொரு பகுதியும் வேறே வேறே விதங்களாக உலோகங்களால் செய்யப்பட்டதாக அங்கே காட்டப்படுகிறது. அந்த சிலையின் தலையை பார்க்கும்போது பசும் பொன்னாக இருக்கிறது, சுத்தமான பொன்னினால் செய்யப்பட்டிருந்தது. அதனுடைய மார்பின் பகுதி, புயங்களின் பகுதி வெள்ளியினால் செய்யப்பட்டதாக இருந்தது. அதனுடைய வயிற்று பகுதியும் துடையின் பகுதியும் வெண்கலத்தினால் செய்யப்பட்டிருந்தது. அதனுடைய கால்களின் பகுதி இரும்பினாலும், அவருடைய பாதங்களை பார்க்கும்போது இரும்பும் களிமண்ணும் ஆகி 2 விஷயங்களும் சேர்ந்ததாக அவைகள் காணப்படுது. பிரியமானவர்களே, இதை குறித்துதான பலரும் பேசின வேத பாடங்களை சத்தியங்களை நாம் கேட்டிருப்போம். ஸோ எழுத்தின்படியாக இந்த காரியங்களானது பூமியில நடந்த ஒன்றாக இருக்கிறது. சிலைக்கு அன்றைக்கு ராஜா காட்டின சொப்பனமானது இதுவரைக்கும் நிறைவேறிவிட்டது. முக்கால்வாசி பகுதி நிறைவேற்றி விட்டது. கொஞ்சம் பகுதி தான் நிறைவேற வேண்டிய பகுதி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் தலையின் பகுதி தொடங்கி பாதத்தின் பகுதியில இப்போ நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஸோ அங்கே தானியேல் ராஜாவுக்கு சொல்லும்போது, அந்த தலை பசும் பொன்னாலான தலையை நீர் கண்டீரே, அது உம்முடைய ராஜ்யம் பாபிலோனிய ராஜ்யத்தை பற்றி அங்கே சொல்லப்படுகிறது பார்க்கிறோம். ஸோ எழுத்தின்படியாக அங்கே பார்க்கும்போது, தலையானது பசுமொழினால் செய்யப்பட்ட அந்த உண்டாக்கப்பட்ட தலையான பாபிலோனிய சாம்ராஜ்யத்தையும், மார்பு பகுதி, கைகளின் பகுதி பார்க்கும்போது அது வெண்கலத்தால் உண்டானது என்று சொல்லப்பட்டிருக்கு. அது மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யத்தையும், அதனுடைய வயிற்று பகுதி தொடை பகுதி அது வெண்கலமாக இருக்கிறது. அது கிரேக்க சாம்ராஜ்யத்தையும், கால்களின் பகுதி இரும்பாக இருக்கிறது, அது ரோம சாம்ராஜ்யத்தை காட்டுகிறது என்பதை அநேகர் பேச கேட்டிருப்போம். அதுதான் உண்மையும் கூட. அது தானியேல் தொடர்ந்து வர காரியத்தில் சொல்லுகிறார். இப்படி இருக்க கடைசியாக பாதத்தை பார்க்கும்போது அது பாதி இரும்பு பாதி களிமண்ணுமாக இருக்கிறது. ரெண்டு விதமான கலவையாக இருக்கிறது. அது கலப்படமான ஒரு அரசாட்சியாக, இல்லாவிட்டால் கூட்டாட்சி என்று சொல்லப்படுகிற இப்போது நாம் ஜீவிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. கூட்டணி ஆட்சிகள் பல இடங்களில் இப்படிப்பட்ட கூட்டாட்சிகள், ஒரு தேசத்தோடு இன்னொரு தேசம், ஒரு ராஜாவோடு இன்னொரு ராஜா கையெழுத்திட்டு அவர்கள் சேர்ந்து தேசத்தை, இன்றைக்கு உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இது எழுத்தன்படியான ஒரு விஷயம் அன்றைக்கு தானியேல் சொன்னது. ஆனால் அதை பற்றின சிந்தனை நமக்கு அவசியம் இல்லை. ஆவிக்குரிய ரீதியில் இதை நாம் சிந்திக்கும் போது இதோடைய ஆவிக்குரிய காரியங்கள் என்ன பாருங்கள். பசும்பொன்னினால் தொடங்கப்பட்ட ஒரு சிலை, அதோடைய தோற்றம், தலை பசும்பொன்னில் தொடங்கினது. முடிவை பார்க்கும்போது, அதோடைய பாதத்தை பார்க்கும்போது இரும்பு, அதை தொடர்ந்து களிமண்ணுக்கு வந்துடுச்சு. ஸோ பொன்னில் தொடங்கப்பட்ட ஒரு விஷயம் மண்ணில் வந்து முடியக்கூடிய ஒரு விஷயமாக மாறிவிட்டது. இதுதான் புலம்பலின் வாசிக்கும் போது அங்கே எரேமியா புலம்பல்ல சொல்லும்போது 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களில் சொல்லுகிறார், ஐயோ பசும் பொன், ஐயோ பொன் மங்கி பசும் முன் மாறி பரிசுத்த ஸ்தலத்தின் கற்கள் சகல வீதிகளின் முனையில் கொட்டுண்டு போயிற்றே.
ஐயோ, தங்கத்துக்கு ஒப்பான வெளியேறப்பெற்ற சீயோன் குமாரர் குயவனுடைய கைவேலையான மண்பாண்டங்களாக எண்ணப்படுகிறார்களே என்று படிக்கிறோம். தங்கத்துக்கு ஒப்பான தேவனுடைய பிள்ளைகள், பசும் பொன்னை போல இருந்தவர்கள் இப்போ அப்படியே மாறி மண்பாண்டங்களாக, குயவனுடைய கைவேலையான மண்பாண்டங்களாக மாறிவிட்டார்கள் என்று சொல்லுகிறார். பாருங்கள், இதான் இன்றைக்கு இருக்கக்கூடியதான ஒரு தேவனுடைய பிள்ளையின் நிலவரங்கள், இல்லாவிட்டால் சபையின் நிலவரங்களாக இருக்கு. பிரியமானே, அது கடைசி காலத்தில் உலகத்தில் சம்பவிக்க போறதான ஆளுகையை பற்றி ஒரு பகுதியில் சொல்லப்பட்டிருந்தால், ஆவிக்குரிய பகுதியை சிந்திக்கும் போது அது இன்றைக்கு இருக்கக்கூடிய சபையின் நிலைமைகளை, ஒரு தேவனுடைய பிள்ளையின் நிலைமைகளை இது வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. ஆரம்பத்தில் பார்க்கும்போது பிரகாசமாக தொடங்கின ஜீவியமானது, ஆரம்பத்தில் பார்க்கும்போது பிரகாசமாய் தொடங்கின ஊழியங்களானது, இன்றைக்கு பார்க்கும்போது அந்த பசும் பொன்னின் நிலைமை மாறி மண்ணுக்கு ஒப்பான, இல்லாவிட்டால் பூமிக்கு அடுத்த காரியங்களை சிந்திக்கிறவர்களாக, அந்த பூமிக்கு அடுத்த காரியங்களுக்காக ஊழியம் செய்கிறவர்களாக, பூமிக்கு அடுத்த காரியங்களுக்காக ஜீவிக்கிறவர்களாக மாறிவிட்டார்கள். ஒரு காலத்தில் பசும் பொன்னை போல பிரகாசமா இருந்தவர்கள், தோற்றத்தில் பயங்கரமாக இருந்தவர்கள், இன்றைக்கு ஒன்றும் இல்லாத மண்ணான காரியங்களுக்காக உழைக்கிறவர்களாக, பிரயாசப்படுவர்களாக, போராடுகிறவர்களாக, கிரியை செய்கிறவர்களாக, ஊழியம் செய்கிறவர்களாக மாறிக்கொண்டே இருக்கிறார். இதுதான் அந்த சிலையினுடைய ஒரு ஆவிக்குரிய அனுபவமாக இருக்கிறது. அதான் வேதத்துல கூட வாசிக்கும் போது, யூதாவின் புஸ்தகம் 6ஆம் வசனத்துல படிக்கும் போது, தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களை மகா நாளின் நியாயத்தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் விட்டுவிட்டவர்கள் என்று தூதர்களை கொடுத்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், தேவன் ஒரு மேன்மையை, ஆரம்ப நிலையில் இருந்த மேன்மையை தந்தபோது, அந்த ஆதி மேன்மை, அந்த ஆரம்ப மேன்மையை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டியது அவசியம். தூதர்கள் அதை காக்கவில்லையாம். ஆகவே சங்கிலியினாலே கட்டி அவர்கள் அந்தகாரத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள், மகா நியாய தீர்ப்பின் நாளுக்காக என்று படிக்கிறோம். பாருங்கள், அப்ப ஆதி மேன்மை இழந்து போகிற தேவனுடைய பிள்ளைகளின் அனுபவம் கூட இதுதான். அவர்களும் நியாய தீர்ப்புக்கு நேராக வைக்கப்படுகிறார்கள். அது பிற்பாடு உள்ள காரியங்களை நாம் பார்ப்போம். ஆகவே தேவன் நம்மை வெளியேற பெற்றவர்களாய் பசும் பொன்னா ஒப்பாக நம்மை உருவாக்கி வைத்து நடத்தும் போது அந்த அனுபவத்தை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆகவே வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று சொல்லுகிறார். அப்ப ஆதியில் இருந்த அன்பு இன்றைக்கு பார்க்கும் போது சபைகளிலே, ஊழியங்களிலே, தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலே இல்ல, குறைந்திருப்பதை நாம் எல்லாருக்குமே தெரியும். அன்பை பற்றி எவ்வளவு பேசினாலும் ஆதியிலிருந்து அந்த அன்பு இல்லை. ஆதி சபையில இருந்த அன்பு இல்லை, ஆதி ஜனங்கள் மத்தியில இருந்த அன்பு இல்லை. வெறும் வாயின் வார்த்தையிலே நேசிக்கிறேன், அன்பு கூறுகிறேன்னு சொன்னாலும் அவருடைய இருதயங்கள் பிரிந்துதான் இருக்கு, விலகிதான் இருக்கு. அதே போல வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, நீ என்ன நிலைமையில இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில செய்த கிரியைகளை செய்வாயாக என்று படிக்கிறோம். ஆதி கிரியைகள் இன்னைக்கு குறைஞ்சு போயிட்டு இருக்கு. அதனாலதான் கர்த்தர் இந்த இடத்துல சபைகளுக்கு சொல்லும் போது சொல்ற, ஆதி அன்பை விட்டுட்டான்னு குறை இருக்கு, ஆதி கிரியைக்கு திரும்பி வா, ஆதியில் நீ செய்த போல கிரியை செய், ஆதியில் நீ பிரயாசப்பட்டதை போல பிரயாசப்படு, ஆதியில் நீ கர்த்தருக்காக ஜீவித்ததை போல ஜீவி. ஆரம்ப நாட்களில், முந்தின காலங்களில் இருந்ததை போல இருக்க வேண்டும் என்பதான் தேவனுடைய விருப்பம், சித்தம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள், நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே என்று சொல்லுகிறார். பாருங்க, முந்தின நாட்கள் நினைத்து கொள்ளுங்கள் சொல்ல, ஆதி நாட்கள், முந்தின நாட்களில் இருந்த சபையின் அனுபவங்கள், இல்லாவிட்டால் தேவ ஜனகத்தின் அனுபவங்கள் இன்றைக்கு இல்லை என்பதை இந்த வசனங்களின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். நாம் பார்க்கிற இந்த சபைகளிலே, ஊழியங்களிலே நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. வெளி தோற்றத்தின்படி ஊழியங்கள் இருந்தாலும், தேவ ஜனங்கள் பெருகி கொண்டிருந்தாலும், ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருந்தாலும், உள்ளான பலன் இல்லை, ஆதி மேன்மை இல்லை, ஆதி மகிமை இல்லை, ஆதி நாட்கள் இருந்ததான கிரியைகள் இல்லை, ஆதி நாட்கள் இருந்த அன்பு இல்லை. பிரியமானவர்களே, எப்படி அந்த சிலையானது பசும் பொன்னில் தொடங்கி அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் படிப்படியாக இறங்கி 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 கடைசியில அது களிமண்ணாக மாறினதோ, அதுபோலதான் இன்றைக்கு தேவ ஜனத்தின் நிலைமைகள், இன்னைக்கு சபைகளின் நிலைமைகள், ஊழியங்கள் நிலைமைகள் மாறிக்கொண்டிருக்கிற பிரியமுள்ள கடைசி நாட்களில் இருக்கிறோம் என்பதை அதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அன்றைக்கு இருந்த அந்த மகிமை பாருங்க, சிலை ஆரம்பிக்கும் போது மிகுந்த பிரகாசமா இருந்தது. இன்னைக்கு பார்த்தா ஊழியங்களில் பிரகாசம் இல்லை,
ஜீவியங்களில் பிரகாசம் இல்லை. பிரகாசம் என்று சொன்னால் தேவ மகிமை. அன்றைக்கு மகிமையினால் உண்டான பிரகாசம் தான் இருந்தது. இன்றைக்கு பிரகாசம் உண்டாக்கும்படியாக என்னென்னவோ விளக்குகளினால தான் உண்டாக்குறான். மின் விளக்குகளை போட்டு அதிக அதிகமான வாட்ஸ் உள்ள பவர்ஃபுல்லான லைட்ஸ் போட்டு பயங்கர பிரகாசமாக இருக்கிறதை போல, மீட்டிங் பிரகாசமாக இருக்கிறது போல, மீட்டிங் ஹால் பிரகாசமாக இருக்கிறது போல காட்டுகிறார். அன்றைக்கெல்லாம் இப்படிப்பட்ட வெளிச்சங்கள் இல்லை. அன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் தான் சபையில் வெளிச்சங்களாக இருந்தார்கள், விளக்குகளாக இருந்தாங்க. அந்த விளக்குல தான் சபை அன்னைக்கு எரிஞ்சிச்சு, பிரகாசித்தது. இன்றைக்கு அப்படிப்பட்ட பிரகாசங்கள் போய் இன்னைக்கு ஆர்டிஃபிஷியலாக ஒரு வெளிச்சங்களும் உண்டாகி கொண்டிருக்கிறது. பாருங்க, அந்த சிலை பிரகாசம் மிக பயங்கரமா இருந்துச்சு. அன்னைக்கு இருந்ததான சபையின் அனுபவங்கள் பார்த்தால், அவருடைய ஆவிக்குரிய நிலைமைகள் பார்த்தால் பயங்கரமா இருக்கும். ஒரு தீர்க்க தரிசனம் சபையில வந்தா பயங்கரமா இருக்கும். ஒரு தேவனுடைய தூது வந்தா பயங்கரமா இருக்கும். அன்றைக்கு இருந்த சபையில கர்த்தர் செய்த அற்புதங்கள், கிரியைகள் பயங்கரமாக இருந்துச்சு. சபை ஆராதனைகள் பயங்கரமா இருந்துச்சு. இன்றைக்கு பயங்கரங்கள் இல்லை, பயமுறுத்துதல்கள் தான் இருக்கு. இல்லாவிட்டால் பயங்கரை உண்டாக்குகிற காரியங்களை செய்யறாங்க. பயங்கரமா பிரசங்கம் என்று அந்த காலத்தில் சொல்லுவாங்க. இன்னைக்கு பிரசங்கியார்கள் பயங்கரமா பேசுறாங்க. அவங்க பிரசங்க வாக்கியங்கள்ல, அவங்க உச்சரிக்கிற வார்த்தைகள், அவங்க முகங்களையும் அவங்களுடைய தோற்றங்களை வைத்துக் கொள்ளுகிற விதங்கள்ல ஏதோ பயங்கரமான ஆராதனை நடக்கிறதே போல, பயங்கரமான பிரசங்கம் நடக்கிறதே போல இருக்கிறதே தவிர, அந்த தேவ சமூகத்தினால் உண்டான அந்த பயங்கரம் என்பத அந்த விஷயம் இல்லை. பிரியமானவர்களே, ஆகவே பாருங்கள், அந்த தோற்றம் மிக பிரகாசமா இருந்துச்சு, பார்க்கறது மிக பயங்கரமாச்சு. இதான் சபையினுடைய ஆதி அனுபவங்கள். ஆனால் இப்போது அவைகள் எல்லாவற்றையும் இழந்து 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 மண்ணின் அனுபவத்துக்கு, அதாவது மண்ணின் அனுபவம் சொல்லும் போது மண்ணுக்காக, பூமிக்குரிய காரியங்களுக்காக ஓடுகிறது, உழைக்கிறது, பிரயாசப்படுவது, ஊழியங்களை செய்வது, பூமிக்குரிய தேவைகளுக்காக ஜெபிப்பது, இப்படி பூமிக்கு அடுத்த காரியங்களையே சிந்திக்கிறவர்களாக மாறிவிட்டாங்க. அதனால தேவன் சொல்ல, முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் அது நீதியும் தேடுங்கள், மற்றவர்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். மேலானவைகளை நோக்கி பாருங்கள், பூமிக்குரியவைகள் எல்லாம் மேலானவைகள் நோக்கி பாருங்கள் என்று வேதம் சொல்லுது. ஆகவே இப்படிதான் தேவன் நமக்கு அறிவுரை சொல்லி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்ததாக தொடர்ந்து தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல பார்க்கும்போது, நீ பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பேர்க்கப்படாத ஒரு கல் பேர்ந்து உருண்டு வந்து அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணும் ஆகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது என்று படிக்கிறோம். பாருங்க, ஒரு கைகளால் பேர்க்கப்படாத ஒரு கல் உருண்டு வந்து அந்த இரும்பும் களிமண்ணும் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே மோதி அந்த சிலையை தள்ளிடுச்சு. அவ பிரியமால நான் சொன்னதை போல அது ஒரு சபையின் இல்லாட்டா ஊழியத்தின் நிலவரம் என்று சொன்னேன். ஸோ பசும் பொன்னில் நிலைமையில இருக்கும்போது அதுல மோதல, இல்லாவிட்டால் வெள்ளியின் நிலைமை இருக்குமோ அதுல மோதல, இல்லாவிட்டால் வெண்கலத்தின் நிலை இருக்குமோ அதுல மோதல, இரும்பின் நிலை இருக்குமோ அதுல மோதல. இரும்பும் களிமண்ணும் அந்த ஸ்டேட்டுக்கு வரும்போது, அந்த நிலைக்கு வரும்போதுதான் அந்த கல் உருண்டு வந்து மோதுகிறது. அப்ப நன்றாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். சபையானது அந்த மேன்மையை இழந்து, தரிசனத்தை இழந்து, மகிமையை இழந்து, அந்த பிரகாசத்தை இழந்து சாதாரண நிலைமைக்கு, அந்த களிமண் இரும்பு என்கிற அந்த சூழ்நிலைக்கு வரும்போது தான் கர்த்தருடைய நியாய தீர்ப்பானது சபையின் மேல் வருகிறது. கர்த்தருடைய நியாய தீர்ப்பாக்கி அந்த கல் உருண்டு வருகிறது. பாருங்க, நன்றாக விளங்கிக் கொள்ளும். அங்கே வாசிக்கும் போது அந்த கைகளால் பேர்க்கப்படாத ஒரு கல் உருண்டு வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த ஒரு கல் நியாய தீர்ப்பின் கல்லாக, அது உடைத்து நொறுக்குகிற ஒரு கல்லாக வருகிறது. பிரியமானே, இது ஆண்டவராகி, அந்த கல் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது. அதை நாம் தொடர்ந்து ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 32, 33 வசனங்களில் வாசிக்கும் போது, ரோமர் 9, 32, 33 படிக்கும் போது, எண்ணத்தினால் என்னவென்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடினால் அதை அடையவில்லை. இடறுதற்கான கல்லில் இடறினார்கள். இதோ இடறுதற்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையும் சீயோனில் வைக்கிறேன். அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் கெட்டு வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறது என்று படிக்கிறோம். ஏசாயா 26:18 எழுதப்பட்டது இங்கே ரோமர்ல சொல்லுகிறார். அவங்க இடர்னது காரணம் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் தேடினார்களாம். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் தேடினபடினால் அவர்கள் இடறினார்கள். பிரியமானவர்களே, ஒரு கூட்ட ஜனம் ஏன் இடறாங்க? தேவத்தை விட்டு
கிறிஸ்துவ ஜீவியத்தை விட்டு, ஆண்டவர் மேல் இருக்கிற விசுவாசத்தை விட்டு, அன்பை விட்டு என்று சொன்னால், அவள் நியாயப்பிரமாணத்தின்படி தேவனை தேடுறான். அவள் பிரமாணங்களை வைத்துக்கொண்டு அந்த பிரமாணங்களின் வழியாய் கர்த்தரை தேடுவது. சர்டன் லாஸ், சில பிரமாணங்கள். இன்னைக்கு பார்த்தா சபையில் ஒவ்வொரு சபைகளிலும் ஒவ்வொரு விதமான பிரமாணங்களை வைத்திருக்கிறார். அப்போ ஒவ்வொரு பிரமாணங்களும் அது வேதத்தில் இருக்கா இல்லையான்னு தெரியாது ஜனங்களுக்கு. அவங்க சொல்றத அப்படியே செய்து 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 பழகி பழகி பிரமாணங்கள் வழியாய் கர்த்தரை தேடுறாங்க. ஸோ பிரமாணங்கள் வழியாய் தேடும் போது என்ன நடக்குதுன்னா, ஒரு ஆள் போடுற பிரமாணம் இன்னொரு ஆள் வரமா மாத்துறார். இவர் சொன்ன பிரமாணத்தை அவர் வேற மாதிரி சொல்றார், இல்லாட்டா அவர் ஒரு புது பிரமாணம் சொல்றார். இப்படி ஜனங்களுக்கு பிரமாணங்கள் மேல் பிரமாணங்கள், சட்டத்திட்டங்களுக்கு மேல் சட்டத்திட்டங்கள் அவங்க தலையில சுமத்தப்படும் போது இது என்ன ஆகுதுன்னா, அவங்க அந்த பிரமாணங்களின் வழியா கர்த்தரை தேட நினைக்கும் போது அவங்க இடறுறாங்க. விசுவாசத்தினால் கர்த்தரை தேட வேணும். ஆனா பிரமாணங்களின் வழியாய் தேடும்போது அந்த கல் அவங்களை இடற செய்யுது. இயேசுவே அவங்களுக்கு இடறலா மாறிடுறார். அவர்களை கட்டி எழுப்புகிறதான ஒரு கல்லாக அவர் இல்லை. அவர்களுக்கு இடறுகிற கல்லாக, தவறுதற்கு ஏதுவான கல்லாக மாறிவிடுகிறார். ஆகவே பிரமாணங்களின் வழியாக தேவனை தேடக்கூடாது. சில லாஸ், ஒழுங்குமுறைகள், இது வழியா இப்படி பண்ணா கர்த்தரை சீக்கிரம் போய் அடையலாம், இப்படி செஞ்சா கர்த்தர் பக்கத்துல இருப்பார், இப்படி செஞ்சா கர்த்தர் உடனே கேட்பார், இப்படி செஞ்சா கர்த்தர் உடனே பதில் கொடுப்பார், இந்த மாதிரி செஞ்சா கர்த்தர் உனக்கு தடையெல்லாம் மாறிடும், இப்படின்னு பல ஷார்ட்கட்ஸ் இருக்கு, குறுக்கு வழி இருக்கு, இப்படி செய்யலாம் அப்படி செய்யலான்னு ஆளாளுக்கு ஒரு ஒரு காரியங்களை சொல்லி ஜனங்களை குழப்பி வைக்கிறார். நன்றாய் விளையும் கொள்ள வேணும். வேதம் என்ன சொல்கிறதோ அதன்படி செய்தால்தான் கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் ஜெயமாக்கி தருவார். ஆகவே வேதத்தின்படி கர்த்தரை தேடலாம், நியாய பிரமாணத்தின்படி அல்ல, ஒரு சட்ட திட்டங்களின்படி அல்ல. ஆகவே பேதுரு கூட அதை சொல்லும் போது, அதே வசனத்தை பேதுரு எழுதும் போது, அதாவது ஏசாயா 66:18 சொல்லப்பட்ட அந்த வேத வாக்கியத்தை பேதுரு எழுதும் என்ன சொல்லுகிறார்? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் 8ஆம் வசனங்களில் வாசிக்கும் போது, அந்தபடி இதோ திறந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றதா இருக்கிறது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீடை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறுகிறதற்கு ஏதுவான கல்லும் விழுகிறதுக்கு ஏதுவான கண்மலையும் ஆயிற்றே. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறினார்கள். பாருங்க, அப்ப ஒரே கல்லு ஒரு கூட்டத்தை கட்டி எழுப்புகிற கல்லா? அதாவது இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன் கதை சொன்னார். அப்ப அந்த கல் ஒரு சிலருக்கு கட்டி எழுப்புகிற கல்லாக, சபையாய் உருவாகிற கல்லாக இருக்கு. அதே சமயம் இன்னொரு சிலருக்கு அது இடறுகிற கல்லா மாறுது. எப்படி? கீழ்ப்படியாதவர்களுக்கோ அது இடறுகிறதற்கான கல்லாக, திருவசனத்துக்கு கீழ்ப்படியாது. பாருங்க, எத்தனையோ காரியங்கள் இருக்கு. ஒவ்வொரு சபையிலும் ஒவ்வொரு காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறார். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. வேத வசனத்தை வேத வசனத்தின்படி கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களுக்கு தான் அந்த கல் ஊன்ற கட்டி எழுப்புகிற கல்லா இருக்கும். மற்றவர்கள் அது கீழ்ப்படியாதவர்களுக்கு இடறுகிற கல்லாக மாறும். இன்னைக்கு பலரும் இடறி போறது காரணம் கர்த்தருடைய வார்த்தைகள், வேத வசனங்கள் படி ஜீவிப்பதில்லை, அது கீழ்ப்படிவதில்லை. ஆகவே அவங்க சொன்னா கீழ்ப்படி, இவங்க சொன்னா செய்வேன், அவங்க சொன்னா செய்வேன்னு மனிதர்கள் சொல்லுகிற செய்கிறாங்க. வேதம் என்ன சொல்லுது, தேவன் என்ன சொல்றார் என்கிறதை குறித்து தெளிவு இன்றைக்கு இல்லை. பிரியமானவர்கள் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. இது ஒரு நியாயத்தீர்ப்பின் கல், உருண்டு வந்த கல் நியாயத்தீர்ப்பின் கல்லாக இருக்க. லூக்கா 20:18 வாசிக்கும் போது, அந்த கல்லின் மேல் விழுகிறவன் எவனோ அவன் நொறுங்கி போவான், அது எவன் மேல் விழுகிறதோ அவன் நசுங்கி போவான் என்று வாசிக்கிறோம். தமிழ்ல நசுங்கி என்று சொல்லப்பட்டாலும் ஆங்கிலத்துல கிரைண்டிம் இன் பவுடர், அதை பொடியாக தூள் தூளாக மாற்றும் அந்த கல். பாருங்க, அதன் மேல விழுகிறவர்களுக்கும் பிரச்சனை, அந்த கல் யார் மேல வந்து விழுது அவங்களுக்கும் பிரச்சனை. ஸோ கர்த்தராகிய அந்த கல்லின் மேல், அந்த திட அஸ்திபாரமான கல்லின் மேல் நிற்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடி கவனமா இருக்கணும் என்று வேதம் சொல்லுகிறதா. ஆகவே அந்த நிற்கிற நம்ம அந்த கல்லின் மேல விழுந்தாலும் நமக்கு பிரச்சனை, இல்லாட்டா அந்த கல்லை விட்டு தனியா நம்ம நிக்கலாம். அந்த கல் உருண்டு வந்து நம்ம மேல மோதி நம்மை நொறுக்கி போடும். ஸோ கல் நம்ம மேல விழுந்தாலும் பிரச்சனை, கல்லின் மேல் நம்ம விழுந்தாலும் பிரச்சனை. ரொம்ப கவனமாய் நாம் ஜீவிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. கைகளால் பேர்க்கப்படாத கல் என்று படிக்கிறோம். பாருங்க, அந்த 34ஆம் வசனத்துல, நீ பார்த்து கொண்டிருக்கும் போது கைகளால் பேர்க்கப்படாத ஒரு கல் பேர்ந்து உருண்டு வந்து, அது யாரும் மனுஷங்க பேர்க்கவில்லை. கைகளால் என்று சொல்லும் போது மனித கைகளால் பேர்க்கப்படவில்லை. ஸோ தேவனால் அந்த காரியம் நடந்திருக்கு. அந்த கல் பேர்ந்து வந்து தேவனால் நடந்த ஒரு சம்பவம். மனிதர்கள் செய்யலை. மனிதர்கள் திடீர்னு அந்த கல்லை உடைச்சி பேர்த்து அதை உருட்டி விடலை.
ஸோ நியாய தீர்ப்பு என்பது மனிதர்களால் உண்டாகிற விஷயம் அல்ல. தேவன் தாம் தாமாகவே செய்கிற ஒரு விஷயம்தான் நியாய தீர்ப்பாக இருக்கு. ஏனென்றால் கைகளால் பேர்க்கப்படாத கல்னு சொல்லும் போது இயேசுவை வெளிப்படுத்துகிறது என்று ஆரம்பத்தில் சொன்னேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 1 13 வசனத்துல வாசிக்கும் போது, அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாவது பிறவாமல் தேவனால் பிறந்தவர்கள் என்று சொல்லி படிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் போது தேவனால் பிறந்தவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷ சித்தத்தில் பிறக்கல, மாம்ச சித்தத்தின்படி பிறக்கல, ரத்தத்தினால் பிறக்கவில்லை, புருஷ சித்தத்தின்படி பிறக்கல, தேவனால் உண்டான. ஸோ தேவனால் உண்டானவர், தேவனால் அந்த உண்டாகின அந்த கிறிஸ்துவாகிய அந்த கல் நியாய தீர்ப்பின் கல்லாக, நொறுக்குகிற கல்லாக மாறுகிறார். பாருங்க, அந்த சிலையின் மேல் மோதினது 35 வாசிக்கும் போது தானியேல் 2:35, அப்போது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போல் ஆயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோ வென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியெல்லாம் நிரப்பிற்று என்று படிக்கிறோம். பிரியமானே, அங்கே இருந்ததான இரும்பு, களிமண், வெண்கலம், வெள்ளி, பொன் எல்லா காரியங்களும் ஏகமாய் நொறுக்கி அதை பதரை போல மாற்றிட்டோம். பதரை போல் காற்று பறக்கடிக்கிற அந்த பதரை போல மாற்றிட்டு. ஆகவே பிரியமானே, இன்றைக்கு ஒரு கூட்டம் இப்படிப்பட்டதான அனுபவங்களுக்கு நேராக போய் கொண்டிருக்கிறார்கள். உறுதியா இருக்க வேண்டியவர்கள், இரும்பை போல் இருக்க வேண்டியவர்கள், வெண்கலம் போல இருக்க வேண்டிய, வெள்ளியை போல இருக்க வேண்டிய, பொன்னை போல இருக்க வேண்டியவர்கள் நொறுங்குண்டு பதரை போல மாறிக்கிட்டாங்க. ஏன் எப்படிப்பட்ட சூழ்நிலை உண்டாகிறது? ஏன் யார் இப்படி காற்றுக்கு பறக்கிற பதரை போல மாறுகிறார்கள் சபைகளிலே? பிரியமானே, சங்கீதத்திலே படிக்கும் போது 1 சங்கீதம் 4 வாசிக்கும் சங்கீதக்காரர் சொல்லுகிறார், துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள் என்று. சபைகளில் இருந்தாலும், கத்தரால் ரசிக்கப்பட்டிருந்தாலும், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டிருந்தாலும், அந்த சிலையில் உள்ள அனுபவம் ஆகிய பசும் பொன்னினால் உண்டாக்கப்பட்டதான அந்த நிலைமை நமக்கு இருந்தாலும் நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும். துன்மார்க்கரோ காற்றுக்கு பறக்கிற பதரை போல இருக்கிற. அப்ப நம்முடைய ஜீவியங்களில் துன்மார்க்கம் உள்ளே நுழைந்து விட்டால், துன்மார்க்கமான அனுபவங்கள் வந்து விட்டால், நாம் காற்று பறக்கப்படுகிறதான அந்த பதரை போல மாறிவிடும். உறுதியா நிற்க முடியாது. பொன்னாக அந்த இடத்துல நிற்க முடியாது, வெள்ளியா நிற்க முடியாது, வெண்கலமா நிற்க முடியாது, இரும்பா நிற்க முடியாது, பதரை போல மாற்றி விடுகிறோம். யோபு சொல்லும் போது 21 வாசிங்க, எத்தனை சடுதியில் துன்மார்க்கர் விளக்கு அணைந்து போகும். அவர் தமது கோபத்தினால் வேதனைகளை பகிர்ந்து கொடுக்கையில் அவர்கள் ஆபத்து அவர்கள் மேல் வரும். அவர்கள் காற்று முகத்தில் இருக்கிற துரும்பை போலவும் பெருங்காற்று பறக்கடிக்கிற பதரை போலவும் இருக்கிறார்கள் என்று இங்கேயும் துன்மார்க்கர்களை பற்றி சொல்லப்படும். ஸோ துன்மார்க்கர்கள் பதறுக்கோப்பாக மாற்றப்படுகிறார்கள். ஆகவே துன்மார்க்கத்தை விட்டு வெளியே வர வேணும். அப்போதான் நாம் காக்கப்பட முடியும், உறுதியா நிற்க முடியும். எத்தனை சோதனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் வந்தாலும். 2வது வேதத்துல வாசிக்கும் போது ஏசாயா 17 10-13 வாசிக்கும் போது, உன் பலமாகிய கண்மலை நீ நினையாமல் உன் ரட்சிப்பாகிய தேவனை மறந்தாய். ஆதலால் நீ நேர்த்தியான நாற்றுகளை நட்டாலும் அந்நிய தேசத்து கன்றுகளை வைத்தாலும் ஜன கூட்டங்கள் திரளான தண்ணீர்கள் இறைகிறது போல இறைந்தாலும் அவர்களை அவர் அதட்டுவார். அவர்கள் தூரமாய் ஓடி போவார்கள். மலைகளிலே காற்றுகளால் பறக்கடிக்கிற பதரை போலவும் சுழல் காற்றிலே அகப்பட்ட துரும்பை போலவும் துரத்தப்படுவார்கள் என்று வாசிக்கிறோம். யார் பதரை போல மாறுகிறார்கள் என்று சொன்னால், அங்கே வாசிக்கும் போது தேவன் உன் ரட்சிப்பாகிய தேவனை நீ மறந்தாய், பலனுமாகி கண்மலை நினையாமல் போன. தேவனை மறக்கிறவர், தேவனுடைய கிரியைகளை மறக்கிறவர், அவர்கள் பதரை போல மாறுகிறான். அவங்க உறுதியா நிற்க முடியாது. சோதனைகள், போராட்டங்கள், காட்சிகள் வரும்போது பதரை போல மாறிடுவாங்க. நன்றாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். தேவனுடைய கிரியைகளை மறக்கக்கூடாது. அவர் நமக்காக எவ்வளோ காரியங்களை செய்திருக்கிறார். இந்த வருஷத்தின் கடைசியில கூட இருக்கிறோம். ஆகவே தேவன் கிரியை செய்த காரியங்களை மறக்காமல் அதற்கு நாம் நன்றி உள்ளவங்களா இருக்கிறோம். தேவனை துதிக்க வேண்டும், தேவனை உயர்த்த வேண்டும். இல்லாவிட்டால் பதரை போல காற்று பறக்கடிக்கிற பதரை போல மாறி விடுகிறோம். 3வது ஓசியாவின் புஸ்தகம்
13 அதிகாரம் 2 வாசிக்கும் போது, இப்போது அவர்கள் அதிகமாய் பாவம் செய்து தங்கள் வெள்ளியினால் வார்ப்பித்த சொரூபங்களை, தங்கள் புத்திக்கேற்ப விக்கிரகங்களை தங்களுக்கு உண்டு பண்ணுகிறார்கள். இவைகளெல்லாம் தட்டாருடைய வேலையும் மனுஷர் பலியிடுகிறவர்கள் கன்றுக்குட்டிகளை முத்தமிடலாம் என்று இவைகளை குறித்து சொல்லுகிறார்கள். ஆகையால் அவர்கள் காலையில் காணும் மேகத்தைப் போலவும் விடியற் காலையில் ஒழிந்து போகிறதான பனியைப் போலவும் பெருங்காற்று களத்திலிருந்து பறக்கடிக்கிற பதரை போலவும் புகை கூண்டில் ஏறி போகிற புகையைப் போலவும் இருப்பார்கள் என்று இங்கே அதிகமாய் பாவம் செய்கிற ஒரு கூட்டத்தாரை பற்றி சொல்லப்படும். ஸோ அதிகமாய் பாவம் செய்கிறபடினால் அவர்கள் காற்று பறக்கடிக்கிற பதரை போல இருக்கிறார். பாருங்க, நியாய தீர்ப்பு எப்படியாய் வருகிறது. பிரியமான தேவ ஜனமே, அந்த பெரிய சிலையை போல பயங்கரமான தோற்றம், பிரகாசமான ஒரு அனுபவம் எல்லாம் இருந்தாலும் தொடர்ந்து நிற்க வேணும்னு சொன்னால், இந்த பதராக மாறாமல் இருக்க வேண்டும் சொன்னால், நம்முடைய ஜீவியத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டியது. துன்மார்க்கமான அனுபவங்கள் இடம் கொடுக்க, பாவமான காரியங்களுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. அது மாத்திரமல்ல, தேவனுடைய கிரியைகளை மறந்து போகக்கூடாது. ஆகவே இந்த வருஷத்தின் கடைசியில நாம் பாவமான காரியங்கள், துன்மார்க்கமான காரியங்கள் நம்முடைய ஜீவியத்தில் இருக்கும்போது அதை நாம் சுத்திகரித்து கொண்டு சரி பண்ணி கொண்டால் ஆண்டவர் முந்தின நிலைமைக்கு நம்மை கொண்டு வந்து நிறுத்துவார். நாம் தேவன் செய்த கிரியைகளை மறக்காமல் அவரை அதை நினைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது ஆண்டவர் உன்னை பாதுகாக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆகவே ஒன்று கூட நம்முடைய கண்களை மூடி இந்த சத்தியத்துக்கு நேராக நம்ம ஒப்பு கொடுப்போமாக. இதன்படி ஜீவிக்கும்படியாக கர்த்தர் நாம் ஏராளமான கிருபை தருவாராக. அன்பான தெய்வமே, உடைய அருமையான சமூகத்துக்காய் துதிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டதான கர்த்தாவுடைய ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக உடைய கிருபைக்குள் மறைத்து கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, முந்தின காலங்களை நினைத்து பார்க்கும்போது ஆண்டவரே, பிரகாசமான வருஷங்கள், ஆண்டவரே, மகிமையான காலங்களாக இருந்தது. ஒவ்வொருத்தருடைய ஜீவியத்துக்குள் அப்படிப்பட்டதான காலங்களை தேவன் தந்திருந்தீர் ஆண்டவர். ஆனால் நாட்கள் செல்ல 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 தங்களுடைய ஜீவியத்தில் விசுவாச குறைவுகள், ஆண்டவரே, பரிசுத்த குறைவுகள், அன்பின் குறைவுகள், தேவசிதத்தின் குறைவுகள், பாடுகளின் குறைவுகள், கத்தருக்காக ஜீவிக்க வேண்டிய விஷயங்கள் குறைவுகள் உண்டாகி ஆண்டவரே, பசும்பொன்னாக உருவாக்கப்பட்டதான தேவனுடைய பிள்ளைகள் மண் பாண்டங்களாக, ஆண்டவரே, மண்ணினால் உருவாக்கப்பட்ட அந்த அனுபவங்களுக்குள்ள தள்ளப்பட்டு ஆண்டவர் இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் கல் உருண்டு வந்து அந்த சிலையை மோதி நொறுக்கி போட்டதை போல கர்த்தருடைய நியாய தீர்ப்பானது சபையின் மேல், ஆண்டவரே, மண்ணாக மாறின ஊழியங்களின் மேல் வரக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் மிகவும் எச்சரிக்கை உள்ளவர்களாய் இருக்க கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் முந்தின அனுபவங்களுக்கு நேராக கடந்து வர, முந்தின சீரை பெற்றுக்கொள்ள, ஆண்டவரே, முந்தின கிரியைகளை திரும்பி செய்ய, ஆதி அனுபவங்களுக்குள்ள நாங்கள் மறுபடியும் கடந்து வர கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, காற்று பறக்கடிக்கிற பதராக நாங்கள் மாறிவிடாதபடிக்கு, ஆண்டவரே, நாங்கள் அக்கிரமங்கள் பாவங்களிலிருந்தெல்லாம் விடுதலையாக்கப்பட்டவர்களாக, சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக, தேவனுடைய கிரியைகளை மறவாமல் அதற்காக நன்றியுள்ள ஹிருதயத்தோடு தேவனை மகிமைப்படுத்த துதிக்க கர்த்தர் ஒருவருக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கேட்ட சத்தியங்களின்படி ஆண்டவரே, நாங்கள் ஜீவிக்க கர்த்தர் ஏராளமான கிருபை தார். எங்களை தாழ்த்துக்கிறோம், வெறுமையாக்குறோம், ஆசீர்வதியை பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு மூலமாக கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.